போட்டி நிறைந்த உலகத்தில் சிறந்த போட்டியாளர்களாகவும் உருவெடுத்து படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்காக வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஆடியோவில் ஒரு வினா கேட்டிருந்தேன். அதற்கு நிறைய பேர் ரொம்ப அருமையாக சிறப்பாக பதில் சொல்லியிருந்தீங்க. பதிலளித்த அனைவருக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக நான் சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அதற்கான விடைகளை நாம் பார்க்க போகிறோம். காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படும் விலங்கு எது? விடை பார்த்திங்கன்னா யானை என்பதுதான் சரியான பதில். காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படும் விலங்கு எது? விடை பார்த்தீங்கன்னா யானை என்பதுதான் சரியான பதில். பதிலளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது தமிழிலிருந்து ஒரு 20 கொஷின் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் போட்டித் தேர்வுக்காக ரொம்ப சிறப்பாக தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. டிஎன்பிசியாக இருக்கட்டும், மற்ற தேர்வுகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. சில நேரங்களில் செய்கிறோம், சில நேரங்களில் செய்யாமல் அந்த நாளை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படி இல்லாமல் யாரெல்லாம் தொடர்ச்சியாக படிக்கிறீங்களோ அவங்களால தான் வெற்றி பெற முடியும். யாரெல்லாம் தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறீங்களோ அவங்களால தான் ஜெயிக்க முடியும் என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஆகையினால் நண்பர்களாகிய நீங்கள் தொடர்ச்சியாக படிங்க. எந்த சூழ்நிலையிலும் படிப்பை நிறுத்தாமல் யாரெல்லாம் படிக்கிறீர்களோ அவர்களால் தான் வெற்றி பெற முடியும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் எது? விடை பட்டி. ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் எது? விடை பட்டி. கேள்வி எண் 2. மான் என்ற சொல்லின் இளமை பெயர் என்ன? விடை கன்று. மான் என்ற சொல்லின் இளமை பெயர் என்ன? விடை கன்று. கேள்வி எண் 3. யானை என்பதன் இளமை பெயர் என்ன? விடை கன்று. யானை என்பதன் இளமை பெயர் என்ன? விடை கன்று. அடுத்து கொஷின் நம்பர் 4. பொறுத்துக. அந்த பொறுத்துகைக்கு நிறைய விடை அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. இதுவுமே அப்படியே டிஎன்பிசியில் ரிப்பீட்டாக கேட்ட கொஷின். 1. அப்பம். விடை தின். 2. நெல். விடை தூற்று. 3. காய்கறி. விடை அரி. 4. பழம். விடை தின். நல்லா பாருங்கள். 1 அப்பம், விடை தின். 2 நெல், விடை தூற்று. 3 காய்கறி, விடை அரி. 4 பழம், விடை தின். அடுத்து கொஷின் நம்பர் 5. ஒரு பொறுத்துக பார்க்க போகிறோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஊர் பெயர் கொடுத்துருக்கேன். அங்கிட்டு அது எதுக்கெல்லாம் சிறப்பிடமாக இருக்குது அப்படின்ற ஊர் பெயரையும் கொடுத்துருக்கேன். அதான் கவனமாக பார்த்துக்குங்க. அதற்கு நேராகவே அப்படியே விடையும் கொடுத்துருக்கேன். 1 உறையூர். விடை பார்த்திங்கன்னா கண்டாங்கி சேலை. 2 சென்னிமலை. விடை போர்வை. 3 திருப்பூர். விடை பார்த்திங்கன்னா பின்னலாடை. 4 மதுரை. விடை பார்த்திங்கன்னா சுங்குடி புடவை. அதாவது இப்போ உள்ள புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுங்குடி புடவை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னாலப்பட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஷின் எப்படி கேட்குறாங்களோ அதுபடி பார்த்து நீங்கள் ஆன்சரை போட்டுக்கோங்க. சரிங்களா? 1 உறையூர். விடை பார்த்திங்கன்னா கண்டாங்கி சேலை. 2 சென்னிமலை. விடை பார்த்திங்கன்னா போர்வை.
3 திருப்பூர், விடை பார்த்திங்கன்னா பின்னலாடை. 4 மதுரை, விடை பார்த்திங்கன்னா சுங்குடி புடவை. புதிய புக்கில் இருக்கிறது சின்னாலப்பட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பழைய புக்கில் பார்த்திங்கன்னா மதுரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஷினில் எப்படி கேட்குறாங்களோ அதுபடி பார்த்து நீங்கள் ஆன்சரை போட்டுக்குங்க. சரிங்களா? ஓகே, கொஷின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். பூம்புணல் ஆறு என அழைக்கப்படும் ஆறு எது? விடை வைகை ஆறு. பூம்புணல் ஆறு என அழைக்கப்படும் ஆறு எது? விடை வைகை ஆறு. கேள்வி எண் 7. முட்டு என்பதன் பொருள்? விடை குவியல். முட்டு என்பதன் பொருள்? விடை குவியல். கேள்வி எண் 8. ஏர்முனைக்கு நேரெங்கே எதுவுமில்லை என்று பாடியவர் யார்? விடை மருதுகாசி. ஏர்முனைக்கு நேரெங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் யார்? விடை மருதகாசி. கேள்வி எண் 9. வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என பல புனைப்பெயர்களை கொண்டவர் யார்? விடை கண்ணதாசன். வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என பல புனைப்பெயர்களை கொண்டவர் யார்? விடை கண்ணதாசன். கொஷின் நம்பர் 10. அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற வந்த பேரறிஞன் என்று பாரதிதாசன் யாரை புகழ்ந்து பாடினார்? விடை பார்த்திங்கன்னா சிதம்பர கோனார். நல்லா பாருங்கள். அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற வந்த பேரறிஞன் என்று பாரதிதாசனை புகழ்ந்தவர் யார்? விடை பார்த்திங்கன்னா சிதம்பர கோனார். அடுத்து கொஷின் நம்பர் 11. பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி என்று பாரதிதாசனை புகழ்ந்தவர் யார்? விடை குப்பா ராஜகோபால். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி என்று பாரதிதாசனை புகழ்ந்தவர் யார்? விடை குப்பா ராஜகோபால். கொஷின் நம்பர் 12. அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாய் இருப்பானா என்று பாரதிதாசனை புகழ்ந்தவர் யார்? விடை சிதம்பரநாத செட்டியார். அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாய் இருப்பானா என்று பாரதிதாசனை புகழ்ந்தவர் யார்? விடை சிதம்பரநாத செட்டியார். கொஷின் நம்பர் 13. கல்லாரை காணுங்கால் கல்வி நல்க கசடருக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் என்று பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்க கசடருக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் என்று பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். கொஷின் நம்பர் 16. யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தாம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? விடை பாரதியார். யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தாம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? விடை பாரதியார். கொஷின் நம்பர் 15. குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளை கொண்டது? விடை 5. குடும்ப விளக்கு என்ற நூல் எத்தனை பகுதிகளை கொண்டது? விடை 5 பகுதிகளை கொண்டது. கொஷின் நம்பர் 16.
பில்கணியம் என்ற காவியத்தை தழுவி பாரதிதாசன் தமிழில் வெளியிட்ட நூல் எது? படை பார்த்திங்கன்னா புரட்சிக்கவி. இந்த நூல் 1937 வெளியிட்டார். பில்கணியம் என்ற காவியத்தை தழுவி பாரதிதாசன் தமிழில் வெளியிட்ட நூல் எது? விடை புரட்சிக்கவி. இந்த நூல் பார்த்திங்கன்னா 1937 பாரதிதாசன் அவர்கள் வெளியிட்டார். கொஷின் நம்பர் 17. திருவிக இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் அமைந்த பாக்களின் எண்ணிக்கை? விடை 430. இதுவுமே அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, கவனமாக பார்த்துக்குங்க. திருவிக அவர்கள் இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் அமைந்த பாக்களின் எண்ணிக்கை? விடை பார்த்திங்கன்னா 430. கொஷின் நம்பர் 18. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? விடை 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இது எங்கே இருக்குன்னா பழைய பாடப்புத்தகத்தில் இருக்குது, கவனமாக பார்த்துக்குங்க. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? விடை பார்த்திங்கன்னா 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. கொஷின் நம்பர் 19. நரம்பின் மறை என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை தொல்காப்பியம். நரம்பின் மறை என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை தொல்காப்பியம். கொஷின் நம்பர் 20. பறவைகளை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்? விடை ஆர்னித்தாலஜி. பறவைகள் பற்றிய படிக்கும் படிப்பிற்கு என்ன பெயர்? விடை ஆர்னித்தாலஜி. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு எந்த அளவில் பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போன்று இன்றைக்கி உங்களுக்கு இறுதியாக ஒரு கேள்வி இருக்குது, அதற்கு மறக்காமல் உங்களுடைய பதிலையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்பொழுது அந்த கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். ஞானபீட விருது பெற்ற முதல் பெண்மணி யார்? அதாவது இந்த ஞானபீட விருது பார்த்திங்கன்னா இலக்கியத்துறையில் மிக உயரிய விருது ஞானபீட விருது. ஞானபீட விருது பெற்ற முதல் பெண்மணி யார்? இதற்கான விடையை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோவில் இதற்கான விடைகளும் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.